Very good afternoon, students. We'll discuss about capital structure decisions in this recorded video clip. I think you'd have read my presentations and notes that I uploaded in the Google class, right? So let's discuss about this capital structure decisions. I remember that I started this chapter and I explained in the physical class as well about the capital structure and the leverage. So we couldn't do any more exercise. So what I will do, I will brief this chapter, then I will start with the 2018 past paper questions. Okay. So as far as this chapter is concerned, capital structure, let me do wait, give a second. Let's discuss about capital structure. Okay, right. Now in any organization, in any firm, you have debt capital as well as security capital, right? For the debt capital, you will be paying interest, or if it is a preference shares, you will pay the preferred dividend, and the equity shares also you will pay the dividend, right? It will be an income for the person who made this investment, whereas it will be a cost for the firm, right? So therefore, the organization, any organization would like to keep this cost of capital as possible in a minimum level, right? So then they have to find out the optimal capital structure. சரியா, கடன் மூலதனமும் உரிமை மூலதனமும் இருக்கும். கடன் மூலதனத்துக்கு நாங்கள் வட்டி கொடுக்குறோம், உரிமை மூலதனத்துக்கு லாபம் பங்கு லாபம் கொடுக்குறோம். ஆனால் அது வருமானமாக அதில் முதலீடு செய்தாக்களுக்கு இருந்தாலும் கம்பெனியை பொறுத்த மட்டும் அது ஒரு காஸ்டாக இருக்குது. அதை குறைந்த லெவலில் எந்த வீதாசாரத்தில் வச்சு கொண்டால் நிறுவனம் குறைந்த அளவில் அந்த காஸ்ட் ஆஃப் கேபிட்டலை பேணலாம்ங்கிறது தான் இந்த கேபிட்டல் ஸ்ட்ரக்சர் சம்பந்தமான விஷயம். நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன், ஃபைனான்சியல் மேனேஜர் ஒருவர் எடுக்கின்ற மிக பிரதானமான தீர்மானங்கள் 3, ரைட்? கேபிட்டல் ஸ்ட்ரக்சர் டிசிஷன், கேபிட்டல் பட்ஜெட்டிங் டிசிஷன், ஒர்க்கிங் கேபிட்டல் டிசிஷன்ஸ். ஏன் ஒப்டிமல் கேபிட்டல் ஸ்ட்ரக்சரை ஒரு நிறுவனம் அறிந்து கொள்ளணும் என்று சொன்னால், ஒரு நிறுவனம் கணிப்பிடணும் என்று சொல்லி சொன்னால், ஏன் அது அவசியம் என்று சொல்லி சொன்னால், ஒன்று இது ஒரு ஒன் ஆஃப் த மேஜர் டெசிஷன் டேக்கன் பை த ஃபைனான்ஸ் மேனேஜர். ஒரு நிதி முகாமையாளரால் எடுக்கப்படுகின்ற ஒரு பிரதானமான தீர்மானங்கள் உண்டு. ரெண்டாவது, இது நீண்ட காலம், லாங் டேர்ம் டிசிஷன். That is why it is important. And the third reason is, இந்த டிசிஷன்ஸ் நிச்சயமாக வேல்யூ ஆஃப் த ஃபர்ம், ஒரு நிறுவனத்துடைய பெறுமதி, அந்த வேல்யூவில் தாக்கம் செலுத்தும், ரைட்? எப்படி ஒரு வேல்யூ ஃபர்மை வேல்யூ பண்ணுற சம்மந்தமாக ஃபைனான்சியல் மேனேஜ்மெண்ட்டில் நாங்கள் பார்த்துருக்கோம். அசெட் முறை, அடுத்தது இன்கம் அப்ரோச், அசெட் அப்ரோச், இன்கம் அப்ரோச் அண்ட் த மார்க்கெட் அப்ரோச், ரைட்? ஸோ இந்த மிக்ஸ் டெப்ட் கேபிட்டல், இக்விட்டி கேபிட்டலில் நாங்கள் எடுக்கிற தீர்மானம், எவ்வளவுக்கு நாங்கள் பேணணும்னு சொல்லி எடுக்கிற தீர்மானம் கட்டாயமாக வேல்யூ ஆஃப் த ஃபர்மில் தாக்கம் செலுத்தும். தேர்ஃபோர் ஆப்டிமல் கேபிட்டல் ஸ்ட்ரக்சர் இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம், ரைட்? கேபிட்டல் ஸ்ட்ரக்சரை உத்தமமாக எந்த இடத்துல வச்சு கொண்டால் பேணலாம் என்பது நிறுவனத்துக்கு நிறுவனம் வேறுபடும், ரைட்? பல தியரிகள் சம்பந்தமாக நிறைய ஆய்வாளர்கள் நிறைய தியரிகளை சொல்லியிருக்கிறாங்க. அது சம்பந்தமாக டிஸ்கஸ் பண்ணுவோம், ரைட்? ஆனால் இதுதான் ஆப்டிமல் கேபிட்டல் ஸ்ட்ரக்சர் என்பது இதுவரைக்கும் முன்வைக்கப்படவில்லை. ஏனென்று சொன்னால், அது நிறுவனத்துக்கு நிறுவனத்துடைய சூழல், நிறுவனத்துடைய ஏனைய காரணிகள் எல்லாம் அந்த விஷயம் தங்கியிருக்கிறதால ஃபிக்ஸ்டாக இதுதான் ஆப்டிமல் கேபிட்டல் ஸ்ட்ரக்சர்னு சொல்லி என்ன செய்யலாது, முன்மொழிய முடியாது, சொல்ல முடியாது, ரைட்? இப்போ நான் இங்கே இந்த இந்த ஒரு ஃபைனான்ஸ் மேனேஜர் டிசிஷனை நான் இலகுவாக உங்களுக்கு ஒரு பேலன்ஸ் ஷீட்னு எடுத்தீங்க என்றால், ஐ forgot to
right on the top, that is a balance sheet, right? T form the balance sheet we have non-current assets, we have current asset, right? We have non-current asset, current asset, we have capital, in the capital we have debt capital and equity capital and current liability, right? So capital structure decisions வந்து முதலாவது இலக்கத்தில் காட்டுறீங்க, ரைட்? ரெண்டாவது இலக்கத்தில் வந்து நான் காட்டிருக்கேன் வந்துட்டு ரெண்டாவது இப்போதைக்கு வைப்போம். மூன்றாவது வந்து கேபிட்டல் பட்ஜெட்டிங் டிசிஷன். இரண்டாவதும் நாலாவதும் சேர்ந்து ஒர்க்கிங் கேபிட்டல் மேனேஜ்மெண்ட் டிசிஷன், ரைட்? when you go down further ரெண்டாவதும் நாலாவதும் ஓகே. மூன்றாவது வந்து கேபிட்டல் சொல்லிட்டோம். மூன்றாவதும் நாலாவதும், அதாவது அசெட் சைட், மூன்றாவது நாலாவதும் ஒரு நிறுவனத்துடைய அசெட் ஸ்ட்ரக்சரை குறிக்குது, ரைட்? முதலாவதும் ரெண்டாவதும் கேபிட்டலும் லைபிலிட்டி, கரண்ட் லைபிலிட்டியும் ஒரு நிறுவனத்துடைய ஃபைனான்சியல் ஸ்ட்ரக்சரை குறிக்குது, ரைட்? ஓகே. இப்போ நாம் கேபிட்டல் பட்ஜெட்டிங் டிசிஷன்ஸை எடுக்கின்ற பொழுதும் நாங்கள் இந்த கேபிட்டல் ஸ்ட்ரக்சர் சம்பந்தமாக கவனம் செலுத்த வேண்டியிருக்கும். காரணம், காஸ்ட் ஆஃப் கேபிட்டல் பட்ஜெட்டிங் டிசிஷன்லையும் தாக்கம் செலுத்துகின்ற காரணத்தினால, ரைட்? லெட்ஸ் மூவ் தி கேபிட்டல் பட்ஜெட் செய்கின்ற பொழுதும் கேபிட்டல் ஸ்ட்ரக்சர் தாக்கம் செலுத்தும். கேபிட்டல் ஸ்ட்ரக்சர் ஒரு நிறுவனத்துடைய வேல்யூ, பெறுமதியில் வந்து தாக்கம் செலுத்தும், ரைட்? லெட்ஸ் மூவ் டு தி நெக்ஸ்ட் கிளிப். Number 2, right? Capital structure சம்பந்தமான decisions, theories நாங்கள் வந்து டிஸ்கஸ் பண்ணலாம். இந்த தியரி சம்பந்தமாக இந்த ப்ரெசன்டேஷனில் போட்டிருக்கேன், விரிவான விளக்கங்களை பார்த்துக்கொள்ளுங்க. ஆரம்ப காலத்தில் 1952ஆம் ஆண்டு டேவிட் டுரானலால் வந்து நெட் இன்கம் அப்ரோச், நெட் ஆப்ரேட்டிங் இன்கம் அப்ரோச் என்ற இந்த தியரி, கேபிட்டல் ஸ்ட்ரக்சர் தியரி முன்வைக்கப்பட்டது. இதில் கணிப்பீடு சம்பந்தமாக வந்து கூகுள் கிளாஸில் வந்து இந்த கேபிட்டல் ஸ்ட்ரக்சர் கால்குலேஷன்ஸ் எடுத்து பார்த்தீங்கன்னா இதில் கணிப்பீடுகள் சம்மந்தமாக இருக்கிறத பார்த்துக்கொள்ளுங்க. ரெண்டாவது வந்து 1958ஆம் ஆண்டு கேபிட்டல் ஸ்ட்ரக்சர் இர்ரிலவன்ட் தியரி மொடிக்லியானி அண்ட் மில்லர் இருவராலையும் முன்வைக்கப்பட்டது. இது சாதாரணமாக இந்த எம்எம் மாடல் என்று அழைக்கப்படுது. இந்த எம்எம் மாடல், ரைட், பிற்காலத்தில் ஒரு குறைபாடுடையதாக பல விமர்சனங்களுக்கு உள்ளானது, ரைட்? தியரி நீங்கள் வாய்ச்சி பார்த்தீங்கன்னா விளங்கும், ரைட்? அதுக்கு காரணம் பிரதானமாக 5 அன்ரியலிஸ்டிக் அசம்ஷன்ஸ் இந்த மாடலில் காணப்பட்டது, ரைட்? ஒன்று, நோ கோஆப்ரேட் டெக்ஸ் வந்து இல்லை என்ற ஒரு அசம்ஷன். ரெண்டாவது, இன்வெஸ்டர்ஸ் அண்ட் இண்டிவிஜுவல் கேன் lend and borrow money at the same rate, which is also impossible. ஒரு 10% கொடுக்குற, இப்போ உதாரணமாக நாங்கள் வந்து வங்கியில் வந்து முதலீடு செய்கிறோம் 10% இன்ட்ரெஸ்ட்டுக்குன்னு சொன்னால், வங்கி இன்னொரு இடத்த முதலீடு செய்கின்ற பொழுது 10% கூடுதலான ஒரு வீதம் இருக்கிற இடத்துல தான் முதலீடு செய்யும். ஏன்னால் இடைப்பட்டதை அது வருமானமாக எடுக்கும். ஆனால் நாங்கள் முதலீடு செய்கிற 10%க்கே வங்கி முதலீடு செய்யணும்னு சொன்னால் அது சாத்தியம் இல்லாத ஒரு விஷயம். தட் இஸ் unrealistic assumption. That is second assumption. Third one, எப்போவும் தான் எந்த ஒரு தீர்மானத்துக்கும் information, authorized information is very important. Based on the information that you get, you make decision, right? இந்த தியரி சொல்லுது என்னன்னு சொன்னால், informations are equally available for all party, right? So that is not, right? எல்லாருக்கும் சமமாக எல்லா தகவல்களும் கிடைப்பதில்லை, right? So that is called information asymmetry, right? That is also unrealistic assumption. Fourth one is personal income tax எதுவும் இல்லை என்பது. ஸோ அப்படி அல்ல. நாங்கள் வந்து சொத்துக்கள் வைத்திருந்தால் வாடகை வருமானம் பெறுறோம், நாங்கள் வரி செலுத்த வேண்டியிருக்குது, ரைட்? அதே போல் வந்து நாங்கள் தொழில் செய்கின்ற பொழுது வரி செலுத்த வேண்டியிருக்கின்றது,
ரைட். வங்கியில் நாங்கள் வைப்பு செய்கின்ற பொழுது இதில் வருகின்ற வட்டி வருமானத்தை நாங்கள் வரி செலுத்த வேண்டியிருக்கிறது. ஸோ எந்த விதமான பர்சனல் இன்கம் டேக்ஸும் இல்லை என்று சொல்லி சொல்வதும் ஒரு அன்ரியலிஸ்டிக் அசம்ஷன். ஐந்தாவதாக வந்து டிரான்சாக்ஷன் காஸ்ட் இஸ் ஜீரோ வித்தவுட் இன்கரிங் எனி காஸ்ட் கேபிட்டல் ஸ்ட்ரக்சர் கேன் பி சேஞ்ச்ட். நோ, இட்ஸ் நாட் பாசிபிள். டிரான்சாக்ஷன் காஸ்ட்டுங்கிறது கண்டிப்பாக ஒரு மாற்றம் ஒன்று செய்கின்ற ஒரு கேபிட்டல் ஸ்ட்ரக்சரில் சில மாற்றங்கள் இருக்கும்போது செலவினம்ங்கிறது நிகழ்ந்தே ஆகும். ஸோ அது வந்து ஜீரோன்னு சொல்லி ஒரு அசம்ஷன் எடுத்திருக்காங்க. தட் இஸ் ஆல்சோ அன்ரியலிஸ்டிக். ஸோ தேர்பை இன் 1963 இந்த கிரிட்டிசம் எல்லாத்தையும் உள்வாங்கி ஆக்சுவலி மில்லர் இந்த எம்எம் மாடலை ரிவைஸ் பண்ணினார். ரைட். ஹி இன்கோஆப்ரேட்டட் டேக்ஸ் இந்த மாடல். பிற்பாடு என்ன செஞ்சார், இந்த மாடலில் வந்து டேக்ஸை உள்வாங்கி இதை செய்தார். சம்மந்தமான தியரட்டிக்கல் விஷயங்கள் இதெல்லாம் நீங்கள் அந்த நோட்ஸில் நீங்கள் பார்த்துக்கொள்ளுங்க. நிறைய தியரிகள் இருக்குது. பிக்கிங் ஆர்டர் தியரி, ட்ரேட் ஆஃப் தியரி, ரைட். தீஸ் ஆர் இன்ட்ரடியூஸ் பை அதர் ரிசர்ச்சர்ஸ் பேஸ்ட் ஆன் த எம்எம் மாடல். மொடிக்லியானி மில்லர் இவங்க இன்ட்ரடியூஸ் பண்ணி இந்த கேபிட்டல் ஸ்ட்ரக்சர் இர்ரிலவன்ட் தியரியை அடிப்படையாக கொண்டு அல்லது இந்த எம்எம் மாடலை அடிப்படையாக கொண்டு தான் மற்ற தியரிகளை வந்து ஏனைய ரிசர்ச்சர்ஸ் உருவாக்கினாங்க. ரைட். இன் 1984, right, one article was written by Meyer actually, right. Capital structure is a puzzle, right. Still capital structureங்கிறது ஒரு பசில் கேம். இதுதான் ஃபிக்ஸ்டான உத்தமமான கேபிட்டல் ஸ்ட்ரக்சர்ன்னு சொல்லி யாராலையும் முன்வைக்க முடியாது. அப்படி காரணத்தை நான் உங்களுக்கு ஏற்கனவே இப்போ சொல்லியிருக்கேன். ரைட். ரைட். லெட்ஸ் மூவ் ஆன் டு presentation. Right. So we discussed this goal of firm. இதெல்லாம் நாங்கள் வகுப்பில் வந்து டிஸ்கஸ் பண்ணினோம். ரைட். ஃபேக்டர்ஸ் எஃபெக்டிங் த கேபிட்டல் ரிஸ்க். இது சம்மந்தமாக பாஸ் பேப்பரில் கொஷின்ஸ் எல்லாம் இருந்தது. அதில் பார்த்துக்கொள்ளுங்க. பிஸ்னஸ் ரிஸ்க், ஃபைனான்சியல் ரிஸ்க். ரைட். வாட் இஸ் த டார்கெட் கேபிட்டல். ரைட். Wait. Let me to introduce with the past paper questions in the meantime before we go to the leverage. Right. Okay.